சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைனால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான். நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். மூன்றாம் இடத்துல இருந்து சகல சௌபாகியங்களையும் கொடுத்து பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டு, வருமானங்கள், திருமண பேச்சுக்கள் கைகூடும். தடைபட்டு வந்த திருமணம் நிச்சயிக்கப்படும். அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 அன்றைய தினம் சனி பகவானாகப்பட்டவர் சில பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் சனி பகவான் திருக்கோவில் பிரகாரம் சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. சனி பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு நாள் அன்றைய தினம், அதாவது வர மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அப்படி சனி பயிற்சி ஆகி 2.5 வருஷத்துக்கு அதில் தான் இருப்பார். இதில் மீனராசியில் அப்படி 2.5 வருஷத்துக்கு மீனராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது தனுசு ராசியான நமக்கு என்ன பண்ணுறார்? சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அதாவது சில பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலும் திருநள்ளாறு சனி பகவானுடைய க்ஷேத்திரத்திலும் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி விழா. பொதுவாக நவகிரகங்களில் முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான். ஏன் இதை சொல்கிறேன்னா, சூரியன் தான் நவகிரகத்திற்கு அதிதேவதை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூரியன் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மாதம் தான். இந்த 9 கிரகங்களில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் அதிகமாக இருக்கக்கூடியது சனி பகவான் தான். 2.5 ஆண்டுகள் 2.5 வருஷம் ஒரு ராசியில் சேர்ந்து நன்மையும் செய்வார், தீமைகளையும் அதிகமாக செய்யக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் சனி பகவான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். வேறு எந்த கிரகம் தெரியுதோ இல்லையோ, ஒருத்தர்கிட்ட என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார், அவர்கிட்ட நவகிரகங்கள் பேர் தெரியுமா, யார் நான் ஏதோ ஒரு பேர் சொன்னோடனே அவர் சொன்னது சனி பகவான் தான் சொன்னார். ஏன்னா எல்லாருக்கும் பரிச்சயமான தெய்வம், எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தால் சனி பகவான் ஒன்று தான். ஏன்னா அவ்வளோ ஒரு, எதுக்காக சொல்கிறேன்னா, தன்னுடைய வேலையை சரியாக நன்மையை செய்தாலும் அவரை மாதிரி பர்ஃபெக்டாக நல்லது கொடுக்குற கால் கிடையாது, கெடுதல் பண்ணாலும் அவரை மாதிரி கெடுக்கிற கால் கிடையாது. அதனால தான் 7.5 சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் அப்படியெல்லாம் ஒரு ராசினா ஒரு ராசியில் உட்காந்து ஒரு வருஷம், குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் ஒரு வருஷத்தில் இருப்பார், அடுத்த ராசிக்கு போவார். ராகு கேது 1.5 வருஷம், சூரியன் 1 மாதம், சந்திரன் 2.5 மாதங்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம். இப்படி அந்த மாதம் அவங்க டேட்டு முடிஞ்சால் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்தால் 3 ராசியை ஒன்றா பண்ணுவார். நல்லா தெரிஞ்சுக்கிறேன், 3 இருக்குன்னா அதான் 7.5 சனி, 3 2 7.5. இப்போ எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வரார். இது கும்பம், இது மீனம். மேஷத்தை பிடிக்கிறார். ஃபஸ்ட்டு 7.5 சனி பிடிக்கிறார். அப்போது இப்போ 3 பேருக்கு 7.5 சனி. யாராருக்கு? கும்பத்துக்கு, மீனத்துக்கு, மேஷத்துக்கு. அதில் மீனத்துக்கு ஜென்மச்சனியாக தலையில் வந்து அமர்றார். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சில இடங்களுக்கு நன்மையை செய்கிறார். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார். இந்த 12 ராசிகளில் 3 ராசிகளுக்கு மட்டும் நன்மையை செய்கிறார். மீதி 9 ராசிகளுக்கு நன்மை இருக்காது. இதுதான் புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அன்றைய தினமே எழுதி வைத்து சென்ற ஜோதிட அரிச்சுவடி, அதிலிருந்து எடுக்கப்பட்ட நூல்களை வைத்துத்தான் பலன்களை நாங்கள் சொல்கிறோம். அந்த வகையில் சனி பகவான் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே தவறு. சனைஹி சரண் சனைஸ்வரன். சனைஹி அப்படின்னா மெதுவாகன்னு அர்த்தம், சரண் அப்படின்னால் நடக்கக்கூடியவன் அர்த்தம். அப்போது ஸ்லோலி வாக்கர், அது அவருடைய பேர். ஏன் மெதுவாக நடக்கிறார்? அவருக்கு ஒரு கால் கிடையாது, ஊனபாதம், ஒரு கால் உடஞ்சவர். இப்படி பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு கோர்ற மாதிரி தான் அவர் நின்றுட்டே இருப்பார். சனி பகவானுடைய விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அதனால் இந்த சனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சனி வரக்கூடிய 7.5 சனி காலம், ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, இப்போ நிறைய சொல்கிறாங்க. பொங்கு சனி, மங்கு சனி, இதெல்லாமே சனியினுடைய நன்மைகளும் தீமைகளும் கலந்தது. சனிக்கு மட்டும்தான் இத்தனை. ஏன்னா அவர் வச்சு செய்வார், இல்லைன்னு சொல்லலை. சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைன்னால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். அதனால தான் இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையே பிச்சை எடுக்க வைத்தார், சிவபெருமானையே படாத பாடுபடுத்துகிறார். நலன்கிற சக்கரவர்த்தியை பிச்சை எடுக்க வச்சார், சமையல்காரன் ஆக்குறார்.
அதனால தான் திருநள்ளாறு நல தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்நானம் பண்ண சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சனி பகவான் ஒரு இந்த 2.5 ஆண்டுகள் பிடிக்கக்கூடிய காலத்தில் இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன தீமைகள், இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் நம்ம. ஏன்னா அந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அவருக்கு பிரியமான பலாபலன்கள். இதில் சில பேர் பார்த்தோம்னா நன்மைகளை அடைகிறார்கள், சில பேர் தீமையை அடைகிறார்கள். அந்த தீமையை அடையக்கூடியவர்களும் நன்மை அடைவார்களா அப்படிங்கிற கேள்வி வரும்னா அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த தருவாயில் நம்ம பார்த்தே தீரணும். என்ன பண்ணணும், இதில் நான் சொல்லக்கூடிய பலன்களில் சரியில்லாதவர்கள் உடனே இந்த ஸ்கிராலிங்கில் தெரியக்கூடிய அடியனுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஒரு முறை இந்த 2.5 ஆண்டுகள் நம்ம ஓட்டி ஆகணும். ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்து கொண்டே ஆனால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு நன்மை அளிக்கும் என்பதை கூறி, தனுசு ராசின்னு பார்த்தால் கடந்த 2.5 ஆண்டுகளாக தங்களுக்கு மிகச் சிறப்பானதொரு நன்மையை கொடுத்தார். 3ஆம் இடத்துல இருந்து சகல சௌபாகியங்களையும் கொடுத்து பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டு, வருமானங்கள் நினைத்ததை நிறைவேற்றினீர்கள். இப்பொழுது அர்த்தாஷ்டமச்சனி 4ஆம் இடத்திற்கு வருகிறார். அர்த்தம் அப்படின்னால் பாதி, அதான் அர்த்தநாரீஸ்வரர். நாரினா பெண், பாதி பெண்ணை உடைய சிவபெருமான் அர்த்தநாரி. அர்த்தம்னா பாதி, அஷ்டமன்னா 8, 8ல் பாதி 4, அதான் அர்த்தாஷ்டமச்சனி. 4ஆம் இடத்திற்கு சனிவிடும்போது நன்மை தருவாரா? கண்டிப்பாக நடக்காது. சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், வேதனைகள், மனக்குமுறல்கள், மனக்கவலைகளை ஏற்படுத்துவார். அலைச்சல்கள் உண்டாகும், வேதனைகளை தருவார். சங்கடங்கள், மன உபாதைகள், பிரயாண செலவுகள், விபத்துக்கள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அவசியமே இருக்காது, ஆனால் செலவு. போவோம், அந்த பெயின் இருக்கும், அங்கே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, நமக்கு வலிக்கும், ஆனால் ரிப்போர்ட் ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு செலவு. புதிதாக நோய் ஏற்படுத்துவார். சுகர், ப்ரெஷர்லாம் வரக்கூடிய நேரம் புதிதாக நமக்கு ஒரு நோய் பேர் வச்சிருவான். விபத்துக்களை ஏற்படுத்துவார். வாகன பழுதுகளை உண்டாக்குவார். குடும்பத்தில் கலகலப்பு இருக்காது, சலசலப்பு ஏற்படும், சண்டை உண்டாகும், சச்சரவு உண்டாகும், குடும்ப கவலைகள் அதிகரிக்கும். சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும், சில பேருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும், சில பேருக்கு தொழில் மாற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, கருத்து வேறுபாடுகள், டெய்லி சண்டை. வீட்டில் எந்திரிச்சா பிரச்சனை, சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதில்ல, வீட்டில் சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, அலைச்சல். தொழிலில் வேலையில் போட்டு பெண்டை நிமித்துவான். நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செய்யணும், காலையில் 6 மணிக்கே ஆரம்பிக்கணும், தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, குடும்பத்தை கவனிக்க முடியாது, மன உளைச்சல். அப்படி திண்டாடணும். மன உளைச்சல்னால வியாதிகள் பெருகும். அந்த உடம்பை பார்த்துக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போகிறது கூட ஒரு நாள் லீவு கிடைக்காது. இந்த மாதிரி அவஸ்தைகளும் துன்பங்களும் கொடுப்பார். சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்லபடியாக இருந்தால் மிகச்சிறப்பு. திருமணம் நடக்கும், திருமண பேச்சுக்கள் கைகூடும், தடைபட்டு வந்த திருமணம் நிச்சயிக்கப்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், புதிதாக இடம், மனை, வீடு, பொருள், வண்டி, வாகனங்கள் வாங்கலாம். குறிப்பாக சொல்ல போனோம்னா ஊராட்சித்துறை, உள்ளாட்சித்துறை, கருவூலங்கள், ஊரக வளர்ச்சித்துறை, இந்த மாதிரி உள்துறையில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. அரசாங்க பணியில் இந்த மாதிரி உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை ஏற்படும். அரசியலில் நிற்கலாம். இந்த காலகட்டத்தில் அரசியல் சாதகமாக இருக்கும். அரசியலில் வென்று காமிக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடலாம். கூட்டு தொழில் நன்மையை தரும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், என்ன பிஸ்னஸ் வேணாலும் இருக்கட்டும், தனியாக செய்ய முடியாது, எல்லாராலையும் எல்லாம் தனியாக செய்ய முடியாது, யாரோ ஒருத்தரை ஜாயின் பண்ணி தான் செய்யணும். அப்போது அந்த இவரோட இவரை கூட்டு வச்சுக்கலாமா, சேர்ந்து செய்யலாமா, அது பங்காளியாக இருக்கட்டும், அண்ணா தம்பியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், நம்ம கூட்டு தொழில் பண்ணலாமான்னா தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி துணி சம்பந்தமான தொழில், டெய்லர், தேய்ப்பவர்கள், துணி உற்பத்தி பண்ணக்கூடியவர்கள், சலவை செய்யக்கூடியவர்கள், துணி சம்பந்தமான வஸ்திர சம்பந்தமான தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்கள், நெய்பவர்கள், இவங்களுக்கு எல்லாமே சிறப்பு. அதிர்ஷ்ட யோகங்கள் ஏற்படும். ஆபரண தொழில் பண்ணுறவங்க, நகை செய்யக்கூடியவர்கள், நகை வியாபாரிகள், உலோகத் தொழில் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாம் தயாரிக்கக்கூடியவர்கள், அழகு நிலையங்கள், அழகு சாதனங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்களை நிர்ணயம் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பானதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். மின்சாரத்துறை, அரசாங்கத்தில் இபின்னு சொல்கிறோம்ல, எலக்ட்ரிசிட்டி போர்டு, மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. பொதுவாக தனுசு ராசின்னு பார்த்தால் பொது பலன்களில் இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால ஒரு 50% நன்மைகள் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும் இந்த சனிப்பயிற்சியில். இருந்தாலும் சொந்த ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பு இருந்தால் 100% பலனையும் எதிர்பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும், உற்சாலித்தனமாக சொந்த ஜாதகத்தை உடனே பார்த்துடணும். ஏன்னா 2.5 வருஷம் நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, கீழே விழுவுமா, மேலே எந்திரிச்சிருப்போமா, யாருக்கும் தெரியாது. சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன பரிகாரம் பண்ணமோ அதை பண்ணிண்டால் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி தனுசு ராசிக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன்.